செய்கின்றாள். போட்டு அடைச்சி திருக்காணி பூட்டு விட்டு பூட்டிட்டார். திருக்காணி பூட்டு போட்டு முந்தாணி சேலை எடுத்தார். பார்வதி முந்தான சேலை எடுத்து அப்படியே சிமிழோட முடிஞ்சு சொல்லிட்டான். பட்டினியாபட்டு வாராத என்று பார்க்கிறார். அப்படி என்று ஆதி வரோசக்தியாவள் கையில இருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவனாகவிட்ட ராஜ்யாவியான சிவபெருமான் தடியரங்கட்டு கையிலைக்கு போவது எப்படி வாரா தெரியுமா? நாளி நல்ல கையெடுத்து நாளி எல்லாம் கையளந்தார். நல்ல கையெடுத்து மாநிலத்தில் கையளந்தார். ஆளாக்கு கையெடுத்து அதுபோல் பார்க்கிறார் இந்த ஆண்டவன் சிவபெருமான். ஆதிகள் இலையிலே வடக்கு கோட்ட வாசலுக்கர் என்றார். சிவபெருமான் வருகிற போது கைலாச வாசல்ல வந்து நிற்காரு. பார்வதி முகத்தை பார்க்கிறாரு. பார்வதி முகத்தை வந்து பகவான் பார்க்கிறார். பார்க்கிற போது பார்வதி முகத்தை எப்படி இருக்கு? எப்படி அமர்ந்திருக்கா பார்வதி? ஒரு நாளும் இல்லாத திருக்கோலமா அமர்ந்திருக்கா. சரி, இந்நேரம் எப்படி இருப்பா தெரியுமா? திருச்சோகத்தோடு இருப்பா. பூலோகம் போன பகவான் எப்ப பையனத்துக்கு வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் பார்வதி. வழி மேல விழி வச்சு காத்திருப்பா. எப்படிப்பா பார்வதி எப்படி உட்கார்ந்திருப்பா? இந்நேரம் சரி, எப்படி உட்கார்ந்திருக்கா? திருச்சோகத்தோடு இருக்காள. கவுந்தத்துல ஏறிடவில்லை. நீட்டின காலம் அடக்கிறாளா? நீட்டின காலம் அடக்கல பார்வதி கைலாசத்துல. பாதமா இருக்குமோ? அவங்க கூந்தல முடியல. ஆமா, சரி. அப்படி பார்வதியா கவலையோடு கைலாசத்திலே உட்கார்ந்து இருக்கிற போது இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு நாளும் இல்லாத திருக்கோலமா நீங்க உட்கார்ந்து இருக்கா. பிள்ளை புதுசா இருக்காரு. பார்வதி எப்படி இருப்பா தெரியுமா? கைலாசத்துல எப்படி இருப்பா? சிவபெருமான் படியாத்த காலத்துல புருஷன் மேக்க வேலை போனா பொண்டாட்டி வீட்டுல இருந்து மேக்க பார்த்து கால நீட்ட மாட்டாங்க. மேல அவ்வளவு மதிப்பு மரியாதை பெண்களுக்கு மதிப்பா மட்டும் இல்லம்மா. என்னப்பா புருஷன் பேர சொல்லாம வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல உள்ளவங்க. புருஷன் பேர சொல்லாம கூட வாழலாம். நீ நினைக்கலாம், ஏன் புருஷன் பேர சொன்னா என்ன
ஆகும்னு. சரி. புருஷன் பேரை சொன்னா அவளுக்கு ஆயுசு குறையும். புருஷனுக்கு ஆயுசு கம்மியாயிடும். ஆமா, அந்த காலத்துல புருஷன் பேர் முருகன் சொன்னா சரி. பொண்டாட்டி கடையில போய் முருகக்கான்னு கேட்க மாட்டான். அப்புறம் எப்படி கேட்பாங்க? காய்கறி நீளமான காய்கறி, வாசமுள்ள காய்கறி, அதுதான் முருங்கக்கா. இன்னைக்கு சாம்பாருக்கு வெட்டி போட்டாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் மனமா இருக்கும். ஆமா, சாம்பார் வச்சுட்டாலும் யாருக்கே மனம் இராது. முருங்கக்கா கூட ஒரு மனம் இருக்குல்ல. அப்பா சாம்பார் பருப்பு விஷம் வெறுப்பாயிட்டு. ஓ, பருப்பு வெறுப்பாயிட்டு. ரசம் வச்சா மௌனமாக இருப்பதென்ன? பகவானும் தானும் பார்த்து பார்வதியிடம் கேட்டிட்டாரே. பாடி வந்து பார்வதியே, 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 வார்த்தை ஒன்று சொல்லுகிறேன். ஒரு நாளும் இல்லாத நல்ல கோலமாக இருக்கக்கூடிய காரணத்தை என்னிடத்தில் சொல்ல எவரும் கேட்டபோதே, எவரும் கேட்டபோதே அது ஏது சொல்வார் பாரதியா. என்னையா கேட்கிறார்? அடியே பெண்ணே பார்வதி, ஒரு நாளும் இல்லாத திருக்குறள் இருக்கே, என்ன காரணம்? சுவாமி, நீ கைலாசத்துல இப்படி இருந்ததே கிடையாது. கிடையாது. திருக்கோலம் அப்படி என்னிடத்தில் பார்வதியிடத்தில் நீங்க படைத்த உயிர் ரெண்டு சித்தருப்பானது என்னிடத்தில் பட்டினியா இருக்கிறது. பத்னியா இருக்கா? ரெண்டு இருப்பா? ஆமா சுவாமி. படைச்ச உயிரா? ஆமா சுவாமி. பார்வதி, சுவாமி, என்னோட பணியிழப்புல குறைபாடு என்பது கிடையாது. சரி. நீ எடுத்து பாரத்தை எடுத்து நான் பணி வந்திருக்கேனா? இல்ல பட்டினியா பட்டு வந்திருக்கிறேன் பார்க்கலாம். ஆமா. அப்படி என்று சிவபெருமான் சொன்னார். சரி. சிவசக்தி பார்வதா தேவியார் ஆமா, சரி என்று சம்மதித்து என்னையா செய்கிறாள்? என்ன செய்கிறாள்? இந்தானி சேலையை தாங்க அவருக்கு நல்லா பார்க்கிறாளே, அவருக்கு நல்லா பார்க்கும் போது கூட திறந்துட்டாளே, திறந்துட்டாளே கூட திறக்கும் போது ரொம்ப கவி கொண்டு சுத்தி சுத்தி வருவதையா, சுத்தி சுத்தி வருவதையா, ஆளை சூடாவட்டம் ஓடுதையோ, பார்வதா தேவியானவள் முந்தானை சேலைவிட்டு பார்க்க வேண்டும் என்று முந்தான சேலையை அவிழ்த்து சிவன் கூட பிறந்து சரி காக்கா எறும்பன் பட்டினியாவா இருக்கு. இங்க இருக்கு. எங்க எங்கயா இருக்கிறது? எங்கமா இருக்கிறது? பார்வதி முந்தானை சேலைவிட்டு பார்க்கிற போது எறும்பு எப்படி இருக்கு? சிற்றெரும்பு வாயதிலை அவ அடைச்சி வச்சிருந்த ரெண்டு சித்தெரும்பு வாயதில திணையரிசி கப்பிக்கொண்டு அரிசிய கவின்னு கழிச்சிட்டு இருக்கு. கப்பிக்கொண்டு கவிக்கொண்டு கழிச்சிட்டு இருக்கு எறும்பு. சுத்தி சுத்தி வருகிறது. சித்தி சித்தின்னு வருதா? சித்தி செல்லல, தெரியுமே செல்லல. சுத்தி சுத்தி வருகிறது. சூழவட்டம் போடுகிறது. பகவான் காலம் வந்து அவன் இணைச்சு வச்ச எறும்பானது அழகாக சுத்தி கொண்டு வருகிறது. யார் கால சுத்தது? பகவான் காலை சுத்தக்கூடிய வேலையில பார்த்தார் சிவபெருமான். அடியே பார்வதி, சிவனுக்குள்ள இருந்தாலும் சிவனறியா மாயமுண்டோ, அறைக்குள்ள இருந்தாலும் அறநறிய மாயமுண்ட. ஆமா. ஏ பார்வதி, நீ எறும்பு பட்டினியா இருக்குன்னு சொல்லிய சரி ஈசனின் மகனை மகிமையை பார்த்தாயா பார்வதி? பார்வதி, படைத்த உயிர்களுக்கு அத்தனைக்கும் பட்டினி இல்லாமலே. ஆமா ஆமா சரி.
பார்த்தார் சிவபெருமா. ஆமா ஏ பார்வதி, இந்த பகவான் என்று பாராமல் சரி கட்டின கணவன் என்று பாராமல் 14 உலகத்திற்கும் படிகளுக்கும் சிவபெருமான் என்றும் தெரியாமல் என் படியளப்பை நீ சந்தேகப்பட்ட காரணத்தினால் படிகளப்பை பரிசோதித்த காரணத்தினால் ஆமா என்னை விட்டு பிரிந்து இந்த சிவபெருமானை விட்டு பிரிந்து கம்பையாற்றங்கரை சென்று கம்பையாத்தான் கரையிலே சென்று எண்ணி 8 நாளாக தவம் இருக்க வேண்டும். என்னைய நினைச்சு 8 நாளாவே தவம் இருக்கணும். யார் நினைச்சு? உங்களையே சிவபெருமான நினைச்சு அதனை பார்த்தேன். ஆ அப்படி என்று சிவபெருமான் சொல்லுகிற போது சொல்லக்கூடிய போது பார்த்தாள் பார்வதி. ஆமா ஆண்டவா, ஐயா அத்தானே பகவானே, எத்தான் பகவானே பரம்பொருளே சுவாமி, ஆ அந்த நாரதர் பேச்சை கேட்டு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னித்து இந்த விடுங்கள். நாரதர் பேச கேட்டு உங்களை பரிசோதனை பண்ணுனேன். அப்படி என்று பார்வதி என்ன கேட்டா தெரியுமா? தப்பு பண்ண மாட்டேன். ஆண்டவா பகவானை, ஆமா அடியால் நான் செய்த குற்றம் செய்த அடியால் நான் செய்த குற்றம் செய்த குற்றம் அதை செய்த குற்றம் ஆண்டவானை கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அடியால் நான் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும். தெரியாமல் செய்த குற்றம் சிவபெருமானை பொறுக்க வேண்டும். பார்வதியால் செய்த குற்றம் பகவானை நீங்கள் தான் பொறுக்க வேண்டும். சுவாமி, ஏ பார்வதி, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. தப்பு செய்தால் தண்டனை உண்டு. தப்பு செய்தால் உப்பு தின்னால் தண்ணி குடிச்சே ஆகணும். குடிச்சியாக. என்னை விட்டு பிரிந்து 8 நாளா கப்பை யாத்திராங்கரையிலே போய் நீ போய் தவம் இருக்க வேண்டும் பார்வதி. அதுதான் நான் உனக்கு கொடுத்த தண்டனையா படியளப்படி பரிசோதனை பண்ணினதுக்கு. சுவாமி, நான் என்ன மன்னிப்பு கேட்டாலும் ஆ, தண்டனை உண்டுமோ? கண்டிப்பாக உண்டு. உண்டு. அப்ப ஈசன் சொன்ன உடனே பார்வதியால் பார்த்து கம்பை யாத்திராங்கரையிலே வந்து தவம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று எப்படி தவம் இருந்தது தெரியுமா? எப்படி இருந்து வருகிறான்? அம்மையாக பார்வதியாக பார்வதியாக பையத்தம் கரையறியே கரையறியே ஓமருக்க வேணும் என்று ஆற்று நல்ல மங்கு வீட்டு மங்கு வீட்டு அவனரை போல் பிடித்து வைத்தார். ஏற்று நல்ல மங்கு வீட்டு அவனரை போல் பிடித்து வைத்தார். தரவு மங்கு வீட்டு தரவு மங்கு வீட்டு அவனோடு பம்பையாற்றங்கரையில் சென்று தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆற்று மண்குவித்து அரணாரை போல் பிடித்து வைத்து கேட்டு மண்குவித்து சிவனாரை போல் பிடித்து வைத்து முத்தளவு மண்குவித்து 300 லிங்கம் வைத்து அரணை என்று அடுத்தவங்கள் இருந்து வருகிறாள். சிவரே சிவன் என்று பார்வதியால் சிவத்தவமும் செய்து வருகிறாள். அரகரா சிவ சிவா சிவ சிவா அரகரா என்று 8 நாளா பகவானை விட்டு பிரிந்து பார்வதியால் தவம் இருக்க பார்த்தான் ஆண்டவன் சிவபெருமா. என்ன நினைத்தாரு? கைலாசத்திலே இருந்துட்டு நம்மளுடைய மனைவி பார்வதி ஆ, என்னை 8 நாளாக ஆ, பிரிந்திருக்கிறாள். அது உண்மைதானே? ஏன்னா என்னப்பா? சண்டை வந்துட்டா உன் வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க ஆண்கள். சரி, மனைவி வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னா போன பிறகு அருமை தெரியும். என் வீட்டுல இருக்கிற கோவப்பட்டு போ அப்படின்னு சொல்லுவேன். சரி, பிசுக்கு ஓடிடுவா. உள்ளூர்ல பொண்ணு கட்டிட்டு உள்ளூர்ல கட்டிட்டீங்க, சிறங்க ஆகாது, உள்ளூர் சம்மந்தமும் ஒரு ஆகாது. சம்பந்தமும் ஆகாது. அவ போன உடனே நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னா சரி, வந்த உடனே வீட்டுக்காரி தான் தேவையை கண்ணு. ஒரு வீட்டுக்காரி. ஆமா. சரி, சரி, அதான் மனுஷன் அந்த அருமை தெரியாது. அதே மாதிரி தான் பகவான் பார்த்தாரு, தவம் இருந்து சொன்னாரு. சரி, இப்போ பார்த்துக்கலாம் பகவான் கையை
8 நாளா பகவானை விட்டு